வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. பிரகாஷ் ஜெயாராணி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இனிமேட்டுக்கு அண்ணா எங்களெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கன்னு பிரகாஷ் எவ்வளவோ தடுத்தும் கூட ஜெயாராணி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவங்க தோழியும் கூட்டிகிட்டு வேற ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு நம்ம போயிடலாம், இனிமேட்டுக்கு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது சிபியும் ஜானுவும் கேட்டால் நான் என்ன செய்வேன், ஜெகதாம்பாலாமா கோவப்படுவாங்களே, இப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே வராதா அப்படின்னு பிரகாஷ் கேட்குறாங்க. மச்சான் தேவையில்லாமல் என் தங்கச்சியை ஓரா பேசாதீங்க, என் தங்கச்சி சரியாக தான் கேள்வி கேட்டா, அவங்க எல்லாரும் இங்கேருந்து போயிட்டாங்க, இப்போ அம்மா வரப்போகிறாங்க, அம்மா அவங்கள சுழுக்கெடுப்பாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கிற விஷயத்த நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன் நல்லபடியாக எல்லோரும் வாங்கிட்டு போங்கங்கிற மாதிரி பேசுகிறப்ப எல்லோரும் சோகமாக இருக்காங்க. இல்லைம்மா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அதுதான் நல்லது, இப்போ மேற்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது, இருப்பினும் நாங்கள் வாங்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்து ஒவ்வொருத்தரையாக அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சோகமாகிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சிபிக்கு மனசே சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஜானுவும் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஜெகதாம்பாலம்பாவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆச்சு ஜானு, அதான் நம்ம போயிட்டு வந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாகிடுச்சு. இல்லைப்பா தமிழ் வராது, என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தமிழுக்கு ஏதோ ஒரு இடையூறு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு பேசுகிறாங்க. என்னது ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல அம்மா வந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், உங்களோட சின்ன சின்ன அஜாக்கிரதையினால் இப்போ நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சிபியும் வந்துட்டாங்க. நம்ம ஜெகதாம்பாள் அம்மா வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன ஆச்சு, வீடே சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வர்ஷினி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும், பாட்டிக்கு தமிழ் மேலே அவ்வளோ அன்பு கடந்த பாசம் இருக்குது, நம்ம ஏதாவது ஒன்று பேசுனா என்னத்துக்கு ஆகுறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க. பிரகாஷ் என்னப்பா எல்லாரும் பேசாமல் மௌனமாக இருக்கீங்க, நல்லபடியாக தானே இங்கே எல்லாமே நடந்துருச்சு, ஏதாவது இங்கே கோட்டை விட்டுட்டிங்களா, தமிழும் தான் மீனாவும் இருக்காளே அப்புறம் எப்படி இது மாதிரிலாம் நடந்திருக்கும், தமிழ் எங்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க. தமிழ் வீட்லேயே இல்லை, என்ன ஆச்சு சிபிக்கு ஒன்றும் புரியலை, இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா, நானே சொல்கிறேன், இங்கே யாருமே வாயை திறக்க மாட்டாங்க, தமிழ் இங்கேருந்து கோச்சிட்டு போயிட்டா, ஏன் என்ன ஆச்சு, அம்மா எனக்கு புரியலம்மா, தேன்மொழி எனக்கு யாருமா சொல்லுமா நீ அப்படின்னு சொல்லும்போது ஏன்பா இப்போ தேன்மொழியை சொல்லிகிட்டு இருக்க, அதுதாம்மா இங்கே பிரச்சனையே, நீ ஏன் சொல்லு, அப்போ தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் புத்தி வரும், தேன்மொழி உனக்கு மருமகப்பா, அம்மா அப்போ நான் தமிழுக்கு நான் இந்த வீட்டுக்கு என்னென்ன செய்கிறனோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது ஒன்று செய்யலாம்ல, தாராளமாப்பா, அங்கே தாம்மா 7:30 பிடிச்சிச்சு, தேன்மொழிக்கும் நான் வர்ஷினிக்கும் ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தம்மா, கடைசியில் பார்த்தா வர்ஷினி இந்த மாதிரி தொலைச்சிட்டான்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லி புரிய வச்ச உடனே இவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டாங்க, அப்பன்னு பார்த்து சேது தாம்மா கரெக்டான நேரத்தில் எல்லாத்தையும் நிரூபித்தான், இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னு அவங்க அம்மா ஜெகதாம்பாள் கிட்ட எல்லாத்தையும் சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே எல்லாரும், அந்த குடும்பத்தை பார்த்தா ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு இலக்காரமாக இருக்குது, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த குடும்பத்தை நான் அவுட் ஹவுஸில் வச்சுருந்தது ரொம்பவே தப்பு, நான் என்ன சொல்லி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்று தான், அவங்க தனிமையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால தான் அவுட் ஹவுஸில் வச்சுருந்தேன், என்ன நடக்குது இங்கே, ஏன் எல்லாரையும் பிரித்து பிரித்து பார்த்துருக்கீங்க, அம்மா நீங்கள் இருந்திருக்கணுமா, நீங்கள் இருந்திருந்தா இவங்க போட்ட ஆட்டெல்லாம் இருக்கே, அதுவும் சின்ன பொண்ணுமா தேன்மொழி, அவளுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாமல் ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தான், கடைசி நேரத்தில் நான் சொன்னாலும் இங்கே யாரும் நம்பலை, சேது நல்ல காரியம் பண்ணேன், எப்படி பாட்டி பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியும், என்னால் சும்மா இருக்க முடியல, வர்ஷினி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ல, இவனும் லேசுப்பட்டவ இல்லை, இஷ்டத்துக்கு ஏன் இது மாதிரிலாம் எடுத்தேன்னு கண்ணா அப்பனான்னு திட்டி வச்சுட்டாங்க. சிபி இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, அவுட் ஹவுஸில் இல்லைம்மா, அவங்க போயிட்டாங்க இங்கேருந்து, ஏன் பிரகாஷ் நீ சொல்லியிருந்தா தடுத்து நிப்பாட்டியிருக்கலாம்ல, நான் எவ்வளவோ போராடினம்மா, அவங்க பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு இனிமேட்டு இங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, தமிழும் கோச்சிட்டு போயிட்டா, என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது சிபி எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறத பார்த்தாலே பிடிக்காமல் போகுது, வெளியில் அவ்வளோ சாதிச்சுட்டு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக வரும், தமிழ் இங்கே இருந்தால் வீட்லேயும் நடக்க வேண்டிய நல்ல காரியமோ தடை இல்லாமல் இருக்கும்னு நினச்சி தமிழை இங்கே விட்டுட்டு போனதும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு, தமிழ் மட்டும் இல்லைனா பாவம் தேன்மொழி என்ன நடந்திருக்குன்னே என்னால் யூகிக்க முடியல, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, இருப்பினும் எங்கள் மேலெலாம் எந்த தப்பு இல்லை, பிரகாஷ் எதுக்கு ஒரே மாதிரி எல்லாருக்கும் வாங்கி தராங்க, அதுவே வேறு டிசைனில் வாங்கியிருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காதுல்லன்னு அவங்க சொன்னதெல்லாம் லாஜிக் படி கரெக்டுன்னு இன்னமும் பேசுகிறப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு,
இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. மனுஷனை தவிர எல்லாத்துலேயும் வந்து பணங்காசை தான் வந்து பார்க்குறீங்க. மனுஷனை எடை போடவே தெரியாத வீட்டில் இத்தனை நாளாக நான் உங்களை எல்லாரையும் பத்திரமா பார்த்துருக்கேன்னு நினச்சாலே எனக்கே கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஜெகதாம்பாள் வந்து சொல்கிறாங்க. நான் இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சிபி வந்து கேட்குறாங்க, இவங்க பேசுனது நடந்துக்கிட்டது எல்லாமே தப்பு தான். இருப்பினும் அப்பா வந்து முன்னாடியே எல்லாரும் முன்னாடி வந்து வச்சு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு அந்த இடத்துல சிபி வந்து அவங்க தரப்ப சொல்லும்போது, ஏண்டா அவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து செய்யும்போது தெரியாமல் தான்டா செய்யணும். இல்லாட்டி நான் வாங்கி கொடுத்ததுன்னு சபையில் வச்சு அவங்கள அசிங்கப்படுத்த சொல்கிறியா? அதெல்லாம் செய்ய முடியாதுடா அப்படின்னு பிரகாஷ் வந்து சொல்கிறப்ப, பிரகாஷ் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. அப்படியே கொடுத்துருந்தாலும் இவங்க எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து இவங்க எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு ஜெகதாம்பாள் வந்து சொல்கிறாங்க. ஜானு, எனக்கு 1 ஹவர் சந்தர்ப்பம் வந்து கொடு. அவங்க எங்கே இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சி முன்னாடி நிப்பாட்டுறேன். அப்படி நிப்பாட்டலன்னா நீ இங்கேருந்து போகலாம். பாட்டி மட்டும் இங்கேருந்து வெளியில் போனாங்க, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். மாப்பிள்ள, நாங்கள் என்ன பண்ணுவோம் மாப்பிள்ள, உங்கள் அப்பா தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நானும் வரேன் மாப்பிள்ள, நீ தனியாக எங்கேயும் போகாத. அச்சச்சோ, ஏற்கனவே தமிழ் மேலே ஏகப்பட்ட மரியாதையெல்லாம் இருக்குது. இப்போ ஜெகதாம்பாள் அம்மாவும் இங்கேருந்து போயிட்டாங்கன்னா நம்மளை 10 பைசா கூட மதிக்க மாட்டாங்களே. அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருமே அப்படின்னு கணேசன் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து போகிறாங்க. அமுதா, நானும் போகிறேன். வேறு என்ன பண்ணுறது, பண்ண பாவத்துக்கு நானும் போய் தேடினாதான் சரிப்பட்டு வரும், இல்லாட்டி சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சிபியும் கணேசனும் தேடுன்னு தேடுறாங்க. பழைய வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல இல்லை. என்ன மாப்பிள்ள சொல்கிற, பழைய வீட்டுன்னு இல்லையா? இங்கே எங்கேயாவது விசாரிப்போமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா இடத்துக்கிட்டேயும் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சும் பிரயோஜனம் இல்லை. மாப்பிள்ள, வீட்டுக்கு போகலாம் மாப்பிள்ள, அவங்க போயிட்டாங்க. இருப்பினும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அத்தை வேற எங்கேயாவது போகிறதையாவது தடுக்கணும். அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரிலன்னு சொன்னோன்னே கார் எடுத்துகிட்டு கணேசனும் சிபியும் திருப்பியும் வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா அழைச்சிட்டு வந்துட்டியா? இல்லை ஜானு, நானும் பழைய வீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் தேடுன்னு தேடினேன். அன்பும் பாசமும் அக்கறையும் இருந்தால் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம்ப்பா. நீ சரியாக வந்து தேடி இருக்க மாட்டேன். நான் போகிறேன், நான் போய் அவங்கள அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஜானு என்ன சொல்கிற, நீ இங்கேருந்து தனியாக போறியா? அவங்களுக்கு வர தெரியாதா? அத்தை சொகுசாக வாழ்ந்தவங்க அத்தை, எப்படி இருந்தாலும் திருப்பி வந்துடுவாங்க. அவங்களாலலாம் வந்து இப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையை விட்டுட்டுலாம் போக முடியாது கணேசா. அதெல்லாம் சில பேர் இருப்பாங்க, சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு போகிறவங்க. சில பேர் வந்து என்ன இருந்தாலும் வாழ்வாங்க. 1 லட்சம் இருந்தாலும் வாழ்வாங்க, 200 ரூபா இருந்தாலும் அவங்களால வாழ முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க 2வது கேட்டகரியை சேர்ந்தவங்க. எனக்கு தெரியும் கணேசா, யார் யார் எப்படின்னு. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களெல்லாம் நான் சத்தம் போடுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லாமல் போச்சு. ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் ஆகியும் சுத்தமாக வந்து மாறவே இல்லைல்ல. இது எதுக்காக செஞ்சேன்னு மீனா நீ கேட்குறிய மீனா, நியாயமாக இருக்கா? தமிழ் அந்த குடும்பம் எல்லாரும் சேர்ந்து தான் உன்னோட புருஷனையே மீட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த நெக்லஸ் ஒன்றுத்துக்கும் உதவாததா? நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேனே அத்தை, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். மனசார நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். நான் வேணா போய் தேடி பார்க்குறேன். நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க, அதெல்லாம் சரி வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட யாரும் வரக்கூடாதுன்னு ஜெகதாம்பாள் அம்மாவும் டிரைவர் மாட்டுக்கும் அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க. அச்சச்சோ என்னது இவங்க இங்கேருந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிபிலேருந்து எல்லாரும் பார்த்தீங்களா அப்படின்னு சிபி வந்து கோவத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க. உங்களால் அவங்க இங்கேருந்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாத விஷயம்னு சிபி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இருப்பினும் மாப்பிள்ள, நாங்கள் என்ன பண்ணுவோம் மாப்பிள்ள, இது மாதிரிலாம் நடந்ததெல்லாம் யதார்த்தமாக வந்து நடந்திருக்கு. ஒருத்தவங்க இங்கேருந்து போகிறாங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் தான் இங்கே இருக்கணும்னு அர்த்தம். அதை வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்காக பிரகாஷ் ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதும் அத்தை இங்கேருந்து கோச்சிட்டு போகிறதும் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது மாப்பிள்ள. என்னத்துக்கு ஆகிறதுன்னு தெரில. நம்ம குடும்பத்தில் ஏதாவதுன்னா சரி மாப்பிள்ள, பிரச்சனை வந்தால் அதை பேசி சமாளிச்சுக்கலாம். ஆனால் வெளி குடும்பத்தில் மூலியமாக பிரச்சனை வருது. இதை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அத்தையை வந்து சமாதானம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு பிரகாஷும் சிபி எல்லாரும் வந்து கெஞ்சுறாங்க. கணேசன்லேருந்து நான் ஒரு வாட்டி முடிவெடுத்துட்டா என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தேவையில்லாமல் என் விஷயத்துக்குள்ளே தலையிட விரும்பாதீங்க, அது சரிப்பட்டு வராது. நான் அவங்கள பார்த்தா திருப்பி இங்கேயாவது வருவேன்.
இன்னொரு வாட்டி காருக்கு முன்னாடி வந்து நின்னீங்கன்னா அப்புறம் நான் இங்கே வரவே மாட்டேன்னு சொன்னோன்னே சிபிலேருந்து எல்லாரும் காருக்கு வந்து வழி விடுறாங்க. கார் மாட்டுக்கும் காம்பவுண்டு கேட்டை தாண்டி போகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.